சில குழந்தைகளுக்கு மேத்ஸை கண்டாலே பயமாக இருக்கும். ஆனால் மேத்ஸே சரியாக வராது. ஃபிசிக்ஸு சரியாக அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து குரூப் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து சிபிஎஸ்இ இன்டர்நேஷ்னல் போர்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு பேர் வந்து டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சிபிஎஸ்சியே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ ஆன்லைன்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. ஆப்டிடியூடுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த நாலேஜ், அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருக்கிறோம், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறோம், மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க. இந்த நாலேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அது வந்து உங்களுடைய சிலபஸ் பேஸ்டில் இருக்காது, எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 7 வகையான டெஸ்ட்டு, இதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னு வைங்களேன், அப்போ அதில் வந்து அந்த மெக்கானிக்கல் ரீசனிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். நியூமெரிக்கல் அபிலிட்டியில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது ஆர்ட்ஸ் குரூப் போகணும் அப்படின்னிங்கன்னா இந்த லாங்குவேஜில் நல்லா இருக்கணும், அப்புறம் அந்த கிளரிக்கல் ஆப்டிடியூடில் நல்லா இருக்கணும், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ப்ரொசீஜர் தான். இது வந்து ரிசல்ட் நீங்கள் 10th ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், இல்லை 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்தே இந்த டெஸ்ட்டை பண்ணி நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கான வந்து பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இதுவும் வந்து நம்ம காக்னிட்டிவ் அகாடமி மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.